வணக்கம் நண்பர்களே, என் பேர் ஜெகதீஷுங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. நாங்கள் கேரளாவில் பாரம்பரிய வர்ம வைத்தியர் குடும்பத்தை சேர்ந்தவனுங்க. நாங்கள் வலி வர்மத்துக்கு உபயோகப்படுத்துகிற வலி நிவாரண எண்ணெய் காய்ச்சும் முறை இவ்வளோ நாளாக ரகசியமாக எங்கள் குடும்பத்தில் வச்சுருந்ததுங்க. அதை இப்போ நான் நம்ம மக்களுக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்தணும் என்பதற்காக வாத வலி நிவாரண எண்ணெய் காய்ச்சும் முறை உங்களுக்கு நம்ம பதிவிடுறேங்க. இப்போ நம்ம என்னென்ன இலை வேணுங்கிறத பச்சிலை வேணுங்கிறத சொல்கிறேங்க. முடக்கற்றான், நொச்சி, வெள்ளை நொச்சி, நீல நொச்சி ரெண்டுமே இருக்குங்க. குப்பை மேனி, தேக்கு மர இலை, அப்புறம் புளிய மர இலைங்க, மஞ்சனத்தி, கோவை இலை. கோவை இலை கொடி, அந்த வேறு இதெல்லாம் எடுத்துக்கணுங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலைங்க, ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. வெள்ளை இருக்கன், நீல இருக்கன் போடக்கூடாதுங்க, வெள்ளை இருக்கன் தான் போடணும். முருங்கை மர இலை. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா தழுதாழை, அதாவது வாத மடக்கின்னு சொல்லுவாங்க. அந்த தழுதாழை பச்சையாக கிடைக்கலைங்க, பாடம் பண்ணி வச்சுருக்கிறது. இது பார்த்திங்கன்னா அத்தாள் பொருத்தி, அதாவது நேந்திர பூ உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுங்க. இது தவசி முருங்கை. இது யூகாலிப்டஸ் தைல மரையில். இது துளசி, நாய் துளசி, நல்ல துளசி. இந்த இலைகளெல்லாம் வேணுங்க. இப்போது இதையெல்லாம் நான் ஒரு 10 லிட்டர் காய்ச்சுற அளவுக்கு பொருட்களை எடுத்து வச்சுருக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன எண்ணெய் சேர்த்தணும் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. இதில் 7 வகையான எண்ணெய் இருக்குதுங்க. புங்க எண்ணெய், இழுப்பெண்ணெய், கடுகு எண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி 7 வகையான எண்ணெய் இந்த வாத வலிக்கு நம்ம காய்ச்சலுக்கு தேவைப்படுதுங்க. இதில் கடசரக்குகள் பார்த்திங்கன்னா கிராம்பு, அப்புறம் இது கடுக்கா பொடி, பட்டை, அப்புறம் சுக்கு போடணுங்க. சுக்கு பொடி இங்கே கீழே இருக்குங்க. அப்புறம் இது வெட்டி வேர், சரிங்களா. இது பார்த்திங்கன்னா மென்தால், தைமால், பச்சை கற்பூரம். இது தலா 50 கிராம் அளவுக்கு நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் கலக்கணுங்க. எண்ணெய் எலுமிச்சம்பழத்தெல்லாம் வெட்டி உள்ளே போட்டு, எலுமிச்சம்பழம் வடை மாதிரி வெந்து வந்த உடனே பதம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இறக்கி வச்சதுக்கப்புறம் இதையெல்லாம் பொடி பண்ணி உள்ளே போட்டுருணுங்க. போட்டு அதுக்கப்புறம் கடைசியில் யூகாலிப்டஸ் தைல ஊற்றணுங்க. அவ்வளோதான். ஊற்றி இதை 3 நாள் நீங்கள் வெயிலில் வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பதமாயிக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வடித்து அனைத்து விதமான வலிகளுக்கும் உபயோகப்படுத்திக்கலாங்க. இடுப்பு வலி, கைகால் வலி, மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், இப்படி பல்வேறு கழுத்து வலி, இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு, வாத வலிகளுக்கு இந்த எண்ணெய் உங்களுக்கு முக்கியமாக நல்ல பயனை கொடுக்குங்க. அனைவரும் காய்ச்சி பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.